நவராத்திரியும் அதுலேயும் 4 நவராத்திரி நமக்கு வருது. நமக்கு ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அந்த மாதிரி 4 நவராத்திரி வரும். முதல் நாள் கொலு வைப்பாங்கல்ல மேம். ஸோ அது எந்த டைமில் கொலு அடுக்கி வைக்கணும்? நம்ம பிரதமையில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. எப்பயுமே அமாவாசைக்கு முந்தின நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி வரக்கூடிய நாளும் சொல்லுவாங்க செய்யக்கூடாது. இந்த கொலு வச்சு வழிபடுறாங்களா மேம்? ஸோ ஒரு வருஷம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கண்டினியூ பண்ணணுமா? எந்த ஒரு விரதம் நம்ம எடுக்க போகிறோனாலும் முதல்ல மனதைரியம் நமக்கு வேணும். கொலு இந்த 9 நாள் நவராத்திரியில் வீட்லேயும் கொலு வைக்கிறாங்க, அது இல்லாமல் கோவில்லையும் கொலு வைக்கிறாங்க. எல்லாருமே வீட்லேயும் வைக்கிறாங்கல்ல, எதுக்காக கோவில்லையும் தனியாக வைக்கிறாங்க மேம்? கோவிலில் தான் வைப்பாங்க முதல்ல. தானம் பண்ணக்கூடிய பிரசாதமாக வைக்கக்கூடியது ஏலக்காய், பாதாம், இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் கஜலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நவராத்திரி 9 நாள் பூஜை முறைகள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த வருடம் நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது மேம்? செப்டம்பர் 22 ஆரம்பிக்குது, அக்டோபர் 2ஆம் தேதி நமக்கு முடியுது. ஓகே மேம். பொதுவாக ஒரு வருஷத்தில் எத்தனை நவராத்திரி வருது? இது எந்த மாதிரியான நவராத்திரி மேம்? வருஷத்தில் 12 நவராத்திரி வரும். அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய நவராத்திரி இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு நவராத்திரி, சிவராத்திரி, பிரதோஷம், சங்கடக சதுர்த்தி அந்த மாதிரி எல்லாமே வரும். நமக்கு சங்கடக சதுர்த்தி எல்லாம் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது. நவராத்திரி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த பிரதமையிலேருந்து ஆரம்பித்து நமக்கு தசமி வரைக்கும் நமக்கு நவராத்திரி தான். ஆனால் மாதம் மாதம் நம்மளால் செய்ய முடியாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வேதத்துலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 365 நாளும் நீங்கள் சாமி கும்பிடணும், பித்ரு கர்மா செய்யணும். பித்ரு கர்மா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 365 நாளும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு இது இருக்குது, சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ முடியாது. அதனால் நம்ம முக்கியமான மகான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. 12 நாளில் முடியாதவங்க இந்த ஒரு நாள் வருடத்தில் வரக்கூடிய ஒரு நாள் வரக்கூடியது மட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். நவராத்திரியும் அதுலேயும் 4 நவராத்திரி நமக்கு வருது. நமக்கு ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அந்த மாதிரி 4 நவராத்திரி வரும். அதில் இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி. இந்த நவராத்திரி எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மாலிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து நமக்கு தசமி வரைக்கும் நமக்கு நவராத்திரி நாட்கள் தான். 9 நாட்கள் முடிஞ்சு 10ஆவது நாள் நம்ம விஜயதசமியாக கொண்டாடப்படும். இந்த 9 நாளும் பார்த்திங்கன்னா துர்க்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து, அது 9 நாளுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கோபம், துரோகம், பொறாமை அது விதமான இதுவும் அழிச்சிட்டு நமக்கு 10ஆவது நாள் தசமி அன்று கொடுக்கும். நான் முதல்ல இந்த 4 நவராத்திரி சொன்னேன் பார்த்திங்களா, அது ஒவ்வொன்றும் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அது சந்தேகமாக இருக்கும். சாரதா நவராத்திரின்றது தான் நம்ம இப்போ கொண்டாடப்படுறது. இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாலிய அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து நமக்கு 10 நாள் இருக்கக்கூடியது சாரத நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இப்போ வராகி அம்மன் நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கா மாதிரி வராகி அம்மனுக்காக கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி. அது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஆடி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமையிலேருந்து ஆரம்பித்து நமக்கு 10 நாள் இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. அடுத்தது மாதங்கி நவராத்திரின்னு இருக்குது. அது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா தை மாதம். நமக்கு எப்படி உத்திராய புண்ணிய காலம், தட்சிணாய புண்ணிய காலம் இருக்குது பார்த்திங்களா, 2 நவராத்திரி உத்திராய புண்ணிய காலத்திலும் 2 நவராத்திரி தட்சிணாய புண்ணிய காலத்திலும் நமக்கு வரும். அதில் இந்த மாதங்கி நவராத்திரியும் நமக்கு தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து நமக்கு 10 நாள் இருக்கும். அடுத்து வரக்கூடியது வசந்த நவராத்திரி. அது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு பிரதமையில் ஆரம்பித்து 9 நாள் நமக்கு இருக்கும். இந்த 4 நவராத்திரியும் ஒவ்வொரு கடவுளுக்கு உரியது. ஆனால் இந்த சாரதா நவராத்திரி மட்டும் இந்த 3 நவராத்திரியும் சேர்த்து ஒன்றிணைச்சி கொண்டாடக்கூடியது தான் இந்த சாரதா நவராத்திரி. ஓகே. ஏன்னா ஆஷாட நவராத்திரி நம்ம வராகி அம்மனையும், மாதங்கி நவராத்திரி மாதங்கி இந்த நம்ம சப்தகனியில் 7 பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, இல்லை சாமுண்டி மாதங்கின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டாடப்படக்கூடியது. வசந்த நவராத்திரியும் நம்ம விஷ்ணுவையும் நம்ம லக்ஷ்மியும் கொண்டாடப்படக்கூடியது. அது இந்த 3த்தையும் சேர்த்து ஒன்றாக கொண்டாடக்கூடியது தான் சாரதா நவராத்திரி.
ஓகே மேம். இப்போ 9 நாளும் எப்படி முறையாக பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் நாள் வந்து கொலு வைப்பாங்கல்ல மேம். ஸோ அது எந்த டைமில் கொலு அடுக்கி வைக்கணும்? நம்ம பிரதமையில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. எப்பயுமே அமாவாசைக்கு முந்தின நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வரக்கூடிய நாளும் சொல்லுவாங்க செய்யக்கூடாது. நீங்கள் அமாவாசை அன்றே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு படிக்கட்டு எல்லாமே வச்சுட்டு நம்ம கலசம்லாம் வைப்பாங்க. அந்த கலசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு சிலர் அமாவாசை அன்றே நம்ம கலசத்தையும் வச்சுருவாங்க. வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு சாஸ்திரத்துக்கு படிக்கட்டு வச்சுட்டு ஒரு கொலு அடுக்கிடுவாங்க. மறுநாள் பிரதமையிலேருந்து கொலு படிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே மேம். இப்போது கொலு எந்த கணக்கில் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வைக்கலாம் அந்த படிக்கட்டுகள்? நம்மளுடைய விருப்பம் தான். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி கடவுளை வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அதுக்குன்றதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி கடன் வாங்கி அதை பண்ணணும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கவங்க செய்யட்டும். இல்லை நாங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறோம், நாங்கள் போன வருடம் என்னோடய நண்பர் வீட்டில் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடியும் அப்படின்னா 5லேருந்து ஆரம்பிங்க. இப்போ ஸ்டாண்டாகவே வருது 5 வச்சுட்டு 5ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளுடைய ஜீவராசியை குறிக்கக்கூடியது தான் படிக்கட்டு. 1 அறிவு ஜீவராசி, 2 அறிவு ஜீவராசி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் குறிக்கக்கூடிய படிக்கட்டை வச்சுட்டு நீங்கள் கடைசியாக வைக்கக்கூடிய இடம் இப்போ 5வது படிக்கட்டில் வைக்கிறீங்கன்னா கடவுளை வைக்கணும் நம்ம. அப்போ நீங்கள் 5 அறிவு ஜீவராசி தானே வைக்கணும்னு கேட்கக்கூடாது. நீங்கள் 4 படிக்கட்டில் மற்ற ஜீவராசியை வச்சுட்டு கடைசியாக வைக்கக்கூடியது கடவுளை வைக்கலாம். நம்ம அந்த மாதிரி வச்சு வணங்கிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். 1, 3, 5ன்னு சொல்லுவாங்க. 1, 3 தவிர்த்துடுங்க. ஏன்னா 1ல் நம்ம படிக்கட்டே வைக்க முடியாது. 3ம் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 5, 7, 9, 11 உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கொலு வச்சு வழிபடுறாங்களா மேம்? ஸோ 1 வருஷம் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கண்டினியூ பண்ணணுமா? எந்த ஒரு விரதம் நம்ம எடுக்க போகிறோனாலும் முதல்ல மனதைரியம் நமக்கு வேணும். நம்ம வந்து கடைசி காலம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சங்கதிக்கும் இதை வந்து கொடுத்துட்டு போகணும், இதை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுக்கணுன்றது உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க, எனக்கு ஆசையாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் செய்யவே கூடாது. இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடவுளை ஒரு வாட்டி மட்டும் நம்ம அவாகரணம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் விடக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ட்ரையல் மாதிரி, அதாவது உங்களால் முடிஞ்சது சிம்பிளாக அந்த 9 நாள் கொலு வைக்காமையே அந்த 9 தேவிக்கு ஏற்ற என்னென்ன தேவியோ அந்த தேவியாக நினச்சி நீங்கள் அவங்களுக்கு தேவையான பிரசாதத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான பூக்கள் வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த 9 நாள் முதல்ல நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாவோ உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு அப்படின்னு தோணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருடம் வேண்டிக்குங்க. நான் வந்து படிக்கட்டு வச்சு பண்ணுறேன், கொலுவாக வந்து எங்கள் வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்குங்க. ஓகே மேம். இப்போ கொலு வச்சு வழிபட முடியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கலசம் வைக்கிறது நல்லது. கலசம் வந்து 9 நாளுக்கும் நம்ம ஒரு கலசம்ன்றது எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முடியும் அது ஆகாஷனம் பண்ணக்கூடியது. கலசம் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன குடத்தில் வந்து நீங்கள் தண்ணி லெமன் போட்டுக்கலாம், இல்லை அரிசி வச்சு பண்ணிக்கலாம். கலசம் வச்சுட்டு நீங்கள் கொலு வச்சாலும் சரி கொலு வைக்கலனாலும் சரி அந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா அமாவாசை அன்றே ஈவினிங்கே நீங்கள் கொலு ஒரு சின்னதாக கலசம் ரெடி பண்ணி நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய பூஜை அறையிலே வச்சுக்கலாம். ஓகே மேம். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடலாம் மேம். முதல் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் படைக்கணும்? முதல் நாள் வந்து துர்க்கை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 நாட்கள் நம்ம துர்க்கையை தான் வணங்குவோம். 2வது 3 நாட்கள் லக்ஷ்மி, லாஸ்ட்டு 3 நாட்கள் சரஸ்வதி. இப்படி தான் நம்ம வந்து 3 பிரிச்சுப்போம். இந்த ஃபஸ்ட்டு 3 நாட்களில் சூலி, ஃபஸ்ட்டு நாள் வந்து சூலினி துர்க்கை. இந்த சூலினி துர்க்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண துர்க்கை. அவருடைய சக்தி என்னன்னு சொல்லி அவருக்கே உணர்த்தியவங்க தான் வந்து இந்த சூலினி துர்க்கை. அந்த துர்க்கை அம்மனை நம்ம வணங்கும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய தைரியம் எல்லாமே, நமக்கு மறைஞ்சி இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வருவாங்க. அப்புறம் மன அமைதி, இது 2மே கிடைக்கும். இவங்களை வணங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 முக விளக்கு. 10 முக விளக்குன்னா அதுக்கு நீங்கள் வாங்கலாம் போகாதீங்க. வீட்டில் ஒரு பெரிய அகலே, அந்த அகல்லையே 10 திரி போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக தீபமே வீட்டில் ஏற்றும் போது எப்படி ஏற்றணுன்னா ஒரு அகலோ இல்லை ஒரு தீபம் ஏற்றணும்னா 2 திரி போட்டு தான் ஏற்றணும். சிங்கிள் திரி போட்டு ஏற்றவே கூடாது. நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுங்க. இது எங்கள் குருநாதர் சொன்னது. என்னுடைய சித்தர், நான் ஒருத்தர் சித்தர் வணங்கிட்டு இருக்கேன்ல, அவர் சொன்ன விஷயம் அப்படி தான். இந்த பெரிய அகலில் நீங்கள் 10 திரி போட்டு ஏற்றுங்க. 10 முகம் விளக்கு ஏற்றணும். என்ன மாதிரியான தானங்கள் முதல் நாள் கொடுக்கலாம் மேம்? சிவப்பு கலர் அவல், அது வந்து பாயாசம் பண்ணி தானம் கொடுக்கலாம். அதையே நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். முதல் நாள் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? நான் சொன்ன தேவி யார்? சூலினி தேவி.
ஸோ ஓம் போட்டுக்கோங்க, போற்றி போட்டுக்கோங்க, சூலினி துர்க்கையே போற்றி அப்படின்னு 108 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களையே ஆகாஷனம் பண்ணிவிட்டு 10 திரி போட்டு தீபம் காட்ட சொன்ன பார்த்தீங்க, அதையே ஆரத்தி மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சதையே தானம் கொடுங்க. கொடுக்கறது ரொம்பவே சிறந்ததாகவும் இருக்கும். இந்த முதல் நாளுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, இளம் அந்த நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீல கலர் புடவையை வந்து தானம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா, இளம் நீலம், அதாவது லைட் கலர் நீலம் புடவையில் அந்த கலர் வண்ணத்தில் புடவை கூட ப்ளவுஸு, மஞ்சள் குங்குமம், வளையல் இதை வச்சு தானம் கொடுக்கலாம். இது கூட ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காருன்னா 5 முக உத்திராட்சை, 5 முகம் உத்திராட்சை வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து தானம் கொடுக்க சொல்கிறார். உங்களால் புடவைலாம் கொடுக்க முடியலனாலும் உத்திராட்சை மட்டுமா தானம் கொடுக்கலாம். அது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். இப்போ எங்கள் சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் சித்தர் வந்து நம்மளுடைய சங்கதி மட்டும் வாழணும்னு சொல்லலை அவர். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனும் எந்த வித குறையும் இல்லாமல் நல்லா வாழ்வாங்கன்றது தான் எங்களோட சித்தர் சொல்லியிருக்காரு. இப்போது கலசம் வச்சு வழிபடணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா மேம்? அந்த கலசம் 9 நாளும் மாற்றணுமா இல்லை ஒரே கலசம் வச்சு ஒரு முறை வச்சா போதும். அதான் நீங்கள் வைக்கும்போது லெமன் எல்லாம் நல்லபடியாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமன் போட்டுருங்க. தேங்காவும் நல்ல தேங்காவாக வாங்கி வச்சுடுங்க. லெமன் எப்படியும் 9 நாள் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9வது நாள் நீங்கள் கலசம் 10வது நாள் நீங்கள் கலசத்தை பிரிக்கும் போதோ இல்லை 11 நாள் பிரிக்கும் போதோ அந்த தண்ணியும் அந்த லெமனும் செடிக்கு நீங்கள் கொட்டிடலாம். இல்லை அந்த லெமனை எடுத்து வச்சு நீங்கள் எப்பயாவது கடலுக்கு போவீங்கல்ல, அப்போ கடலில் சேர்த்துடலாம். அதே மாதிரி நவராத்திரி 2ஆம் நாள் எந்த தெய்வத்திற்குரியது? பூஜை முறைகள் என்ன மாதிரி பண்ணணும்? நெய்வேத்தியம் என்ன மாதிரி படைக்கணும்? கடவுள் வந்து வனதுர்க்கை. அவங்கள வந்து தீபம் பார்த்தீங்கன்னா 2 ஏற்றலாம், இல்லை 20 ஏற்றலாம். நீங்கள் 2 அகலில் 10 10 போட்டு கூட 20 ஏற்றிக்கலாம். இல்லைன்னா 2 தீபம் ஏற்றிக்கோங்க. ஒரே இதில் கூட வச்சுட்டு அவங்களுக்கு தானியம் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய், இந்த அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரங்கிக்காய், அந்த காயில் பாயாசம் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பாடே கூட நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட தானம் கொடுத்துக்கலாம். படையல் வச்சுட்டு தானம் கொடுத்துக்கலாம். அதற்கப்புறம் வந்து அன்னைக்கு மலர் என்ன சாத்தணும்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து கடவுளுக்கு சாத்திட்டு அதையே நீங்கள் வரவங்களுக்கு உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா தானம் கொடுங்க. இல்லை ஏதாவது சிகப்பு கலர் மலர், அதை நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் கூட மஞ்சள் குங்குமம், அந்த வளையல், அப்புறம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கயிறு, அதெல்லாம் வச்சுட்டு கூட 5 முகம் உத்திராட்சையும் வச்சு நம்ம தானமாக கொடுக்கலாம். இருக்கிற குழந்தைங்களுக்கேவும் செய்யாதீங்க. இல்லாத நம்ம எத்தனோ குழந்தைங்கள ரோட்டில் இருக்காங்க பார்த்துருக்கோம். வீடு கூட இல்லாமல் இருக்காங்க. பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தேவை பொருட்கள்லாம் நிறைய தேவை உள்ள பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் தானத்தில் வச்சு கொடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதுக்கான அதீத பலனும் கிடைக்கும். 2வது நாள் வந்து ஸ்ரீ அகஸ்திய முனிவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வழிபட்ட வனதுர்க்கை. ஓம் ஸ்ரீ அகஸ்திய முனி அருளிய வனதுர்க்கையே போற்றி 108 முறை சொன்னாலே போதும். அது நவராத்திரி 3ஆம் நாள் எந்த தெய்வத்துக்கு உரியது மேம்? என்ன மாதிரியான பூஜை முறைகள் நெய்வேத்தியம் படைக்கணும்? விஷ்ணு துர்க்கை. 3வது நாள் வந்து விஷ்ணு துர்க்கை. ஏன்னா 3 நாளும் துர்க்கை தானே சொல்லியிருக்கோம். லாஸ்ட் நாள் வந்து விஷ்ணு துர்க்கை. விஷ்ணு துர்க்கைக்கும் 3 தீபம் இல்லை 12 தீபம், 3 ஏற்றிக்கங்க, இல்லைன்னா 12 ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானியம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பயிரில் ஏதாவது பாரம்பரிய அரிசி போட்டு பாயாசம் மாதிரியோ இல்லை பொங்கல் மாதிரியோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். மலருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம உகந்த மலர் சாத்தணும்ல, அது மாதிரி ஜாதி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு படைச்சிட்டு அதை தானம் கொடுக்கணும். முக்கியமே அதுதான். இங்கே வந்து படைச்சிட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கக்கூடாது. நெய்வேத்தியம் வைக்கிறோமா, அந்த நெய்வேத்தியத்தை அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கணும். அது இது வந்து வர்ணம் 4 வயது உட்பட்ட குழந்தைங்களை கூப்பிட்டு கன்னியாக இது பண்ணணும். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா. 2ஆவது நாளுக்கு 3 வயது, முதல் நாளுக்கும் 3 வயது. ஆனால் 3வது நாள் 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கூப்பிட்டு நம்ம அதே மாதிரி நலங்கெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம். வண்ணம் பார்த்திங்கன்னா பச்சை கலரு என்ன ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கர்ச்சீஃபோ என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இல்லை ப்ளவுஸ் பீட் கூட வாங்கி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தானத்துலேயும் வந்து பச்சை கலர் தானத்தில் மஞ்சள் குங்குமம், அந்த வளையல், உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு எக்ஸ்ட்ராவாக இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம். மெகந்தியெல்லாம் கூட கொடுக்கலாம். பச்சையில் தானே வருது, அது அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் 5 முக உத்திராட்சை.
ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உத்திராட்சை தானம் கொடுங்க. தானம் கொடுக்கும்போது அதுக்கான தனியான பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் நாள் பூஜை முடிச்சுட்டு என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும்? ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி 108 முறை சொன்னாலே போதும். அடுத்ததா நவராத்திரி 4ஆம் நாள் பூஜை முறை, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியம் படைக்கணும்? இப்போ 3 நாள் வரக்கூடியது லக்ஷ்மி. அதில் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சேஷ்டா லக்ஷ்மி. இவங்களை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது 4 தீபம், 4 இல்லை 13. நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று 2 இல்லை 12 இல்லை வந்து 10 அந்த மாதிரி எண்ணிக்கை கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இதில் 4 இல்லை 13 இந்த 2 தீபத்தில் எது வேணாலும் ஏற்றிக்கலாம், இல்லை 2மே ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கோங்க, உங்களுடைய விருப்பம். அதற்கப்புறம் தானியம்னு பார்த்தீங்கன்னா அரிசினா பச்சரிசி தான். இப்போ கடவுளுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோன்னா பச்சரிசி தான் இருக்கணும். புழுங்க அரிசி நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பண்ணக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டை. ஏன்னா இந்த 9 நாளும் நம்ம அம்பாலை தான் வழிபட போகிறோம். அம்பாளுக்கு பிடிச்ச உணவுனாலே இனிப்பு தான். ஸோ இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இனிப்பு வரா மாதிரி பார்த்துட்டு அது இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெல்லம் சேர்ந்தா போல். ஸோ இது இனிப்பு சேர்ந்த கொழுக்கட்டை நீங்கள் தானம் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாத்த வேண்டிய மலர்னு பார்த்திங்கன்னா மல்லி, முல்லை ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சாத்திக்கலாம் அன்றைக்கி. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கன்னிகா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம் பார்த்திங்களா, அந்த குழந்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் நலங்கு வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை உங்களால் நலங்கெல்லாம் வைக்க முடியலன்னா பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துட்டு ஒரு 5 வயது குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிறம் வஸ்திரம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் வஸ்திரம், சேம் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி ஒரு தாம்பலம் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சு கொடுங்க. அதில் குழந்தைக்கு கொடுக்கும்போது பென்னு கொடுங்க, நோட்டு கொடுங்க, ரப்பர்லாம் இப்போ கலர் கலராக வருது, அந்த மாதிரி விதவிதமாக வருது, அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஷார்ப்னர், ரப்பரு, அப்புறம் கிளிப்ஸு, லிப்ஸ்டிக்ஸு, இது உங்களுக்கு என்ன தோணுதோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அது கூட சேர்த்து 5 முகம் உத்திராட்சியை வச்சு கொடுங்க. மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீ தியாகவல்லியே கோமல மகளே போற்றி 108 முறை சொன்னீங்கனாலே போதும். இதுக்கு தீபம் ஏற்றுற எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4, 13. இதுதான் நம்ம 4ஆவது நாள் செய்ய வேண்டிய பூஜை முறை. நவராத்திரி 5ஆம் நாள் எந்த தெய்வத்திற்கு உரியது, என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும் மேம்? ஸ்ரீ கைங்கரிய லக்ஷ்மியை நம்ம வணங்கணும். அவங்களுக்கு 8 தீபம் ஏற்றலாம். தீபம் பார்த்திங்கன்னா 8 தீபம் ஏற்றலாம். தானியம் பார்த்திங்கன்னா நவதானியம், ஏன்னா 8ன்னு வருது இல்லை, அதனால் நவதானியம் முன்னாலே மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு அதை நம்ம நைவேத்தியமாக படைச்சிடலாம். அதில் வந்து சுண்டலாக படைச்சி தானம் கொடுத்துக்கலாம் எல்லாருக்குமே. அடுத்தது வந்து நம்ம மலருன்னு பார்த்திங்கன்னா தாமரை புஷ்பம், தாமரை ஏன்னா அன்றைக்கி லக்ஷ்மி வர்றதுனால நம்ம தாமரையை சாத்துறது ரொம்ப நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்லோகம் எல்லா நாளுமே நம்ம படிக்கலாம். லலிதா சரஸ்வரநாமம் எல்லா நாளுமே படிக்கலாம். ஆனால் இன்னைக்கு 5ஆவது நாள் நம்ம படிக்கிறதுல இது ரொம்பவே விசேஷமாக நமக்கு பலனை கொடுக்கும். காலையில் ஒரு முறை படிங்க, ஈவினிங் ஒரு முறை படிங்க. அன்றைக்கி வந்து நம்ம கன்னிகா கூட்டிகிட்டு வர குழந்தை பார்த்திங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கன்னிகா பண்ணலாம். அன்றைக்கி கொடுக்க வேண்டிய கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், நீலம் கலரு, அந்த கலரில் வந்து நம்ம வஸ்திரமோ ப்ளவுஸ் பெட்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இது வந்து தாம்பூலம் கொடுக்கறது வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். இப்போ குழந்தைக்கு கொடுக்கறது எதுக்கு மஞ்சள் கயிறெல்லாம் அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொன்னது பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அப்படி கொடுங்க. குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி வேணும். குழந்தைக்கு லப்பர், பென்சில், பென்னு அந்த மாதிரி என்ன இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க நீங்கள். இது கூடயே நம்ம வந்து 5 முக உத்திராட்சியும் சேர்த்து கொடுக்கலாம், இல்லை 11 முகம் உத்திராட்சியும் சேர்த்து கொடுக்கலாம். 5ஆவது நாளுக்கு அப்புறம் வரக்கூடியது மீதி இருக்கக்கூடிய 5 நாட்களும் உத்திராட்சியை வந்து நம்ம 5 இல்லை 11 இந்த முகம் 2மே நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். மந்திரம் என்ன மாதிரி சொல்லணும் மேம்? கனகதார சோஸ்திரம் சொன்னாலே போதும். நவராத்திரி 6ஆம் நாள் எந்த தெய்வத்துக்கு உகந்தது, என்ன மாதிரியான பூஜை முறைகள் பண்ணணும், நெய்வேத்தியம் எப்படி படிக்கணும் மேம்? சந்தான லக்ஷ்மி 6ஆவது நாளுக்கு உரியவங்க சந்தான லக்ஷ்மி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை தீபம் 6, 15. 15ன்னு ஏன் சொல்கிறேன், சிலர் 13 சொல்லியிருப்பேன், சிலர் 12 சொல்லியிருப்பேன். நீங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ 15 போது 6 வரும். 1 + 5 6. இப்போ நான் 6 சொல்லியிருக்கேன்ல, அதனால் 6 தீபம் ஏற்றிக்கங்க. தானியம் வந்து சர்க்கரை, பால் போட்டு பாயாசம் மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் படைச்சிக்கலாம். சர்க்கரை போட்டு அன்னதானம் பால் பாயாசமாக கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு சித்தர். அடுத்தது சொல்லக்கூடிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மியை போற்றின்னு 108 முறை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம அங்கே மேலேயே சந்தான லக்ஷ்மி தான் கொடுத்துருக்கோம்.
சந்தானம்னாலே தெரியும், குழந்தைக்காக அருள் பாலிக்கக்கூடியவங்க தான் சந்தானலக்ஷ்மி. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியை போற்றின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லிக்கலாம். அன்னைக்கு கொடுக்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா நீல நிற புடவை. இது வந்து அது லைட் கலர் நீலம், இது வந்து டார்க், ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ராயல் ப்ளூலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீலம், டார்க் நீல கலர் புடவை இல்லை வஸ்திரம் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்குங்க. இது கூட வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வச்சு கொடுங்க. வெத்தலை பாக்கு மட்டும் இல்லை, கூட சுண்ணாம்பும் வச்சு கொடுக்கணும். சுண்ணாம்பும் ஒரு டப்பாவில் வாங்கி போட்டு கொடுத்துருங்க. தானம் இப்போ நான் சொன்னேன், 1வது நாள்லேருந்து கொடுத்த அந்த தாம்பூலம் தானம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாம்பூல தானத்தில் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சுண்ணாம்பு, மஞ்சள், ரவிக்கை, அப்புறம் முத்திராட்சை, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு நீங்கள் தானம் கொடுங்க. அதில் கண்டிப்பாக சுண்ணாம்பும் இருக்கணும். சுண்ணாம்பு வச்சு தானம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் வச்சு கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த 6வது நாள் செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். அடுத்ததாக நவராத்திரி 7ஆம் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், தானங்கள் என்ன மாதிரி கொடுக்கணும், நெய்வேத்தியம் என்ன மாதிரி படைக்கணும்? அடுத்த 3 நாள் வரக்கூடியது சரஸ்வதி. அதில் முதல் நாள் 7வது நாள் இந்த சரஸ்வதிக்கான நாள் பார்த்திங்கன்னா ஞான சரஸ்வதி, ஸ்ரீ ஞான சரஸ்வதியே. அவங்களுக்கு ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா 7 இல்லை 16. தானம் முந்திரி பருப்பு நைவேத்தியமாக படைச்சிட்டு அந்த முந்திரி பருப்பு போட்டு, நீங்கள் முந்திரி பருப்பு வசதி வாய்ப்பு இருக்க முந்திரியை கூட தானம் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு போட்டு தானம் ஏதாவது இனிப்பு கலந்து நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஓத வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ அயக்ரீவ மூர்த்தி சிஷிய ஸ்ரீ சரஸ்வதியே நமக. ஏன் அப்படின்னா சரஸ்வதிக்கே மேலானவங்க தான் அயக்ரீவர். ஸோ அவங்களுடைய சிஷியர் தான் சரஸ்வதி. ஸோ அதனால் அவரையும் சேர்த்து, அவருடைய குருவையும் சேர்த்து நம்ம சொல்லணும். சொல்லும்போது இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனு படிப்பில் பின்தங்கி இருக்கிறவங்க, ஞானம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்குலாம் இது கிடைக்கும். முடிஞ்சவங்க ஏலக்காய் மாலை கூட கோர்த்து நீங்கள் அயகிரிவுக்கும் கொடுத்துக்கலாம், சரஸ்வதிக்கும் கொடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து பண்ணும்போது அது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். வெண்தாமரை, ஏன்னா சரஸ்வதி அம்மனுக்கே பார்த்திங்கன்னா வெண்தாமரையெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதனால் வெண்தாமரை நம்ம முடிஞ்சால் மாலையாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பூவாவது கொடுத்து சாமியை வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது 8 வயது குழந்தை உள்ளே இருக்கக்கூட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கன்னியா பூஜை பண்ணணும். அந்த குழந்தைக்கு பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன கொடுக்கணுன்னா, ஆரஞ்சு கலர் நிறம் உள்ள வஸ்திரம் எது வேணாலும் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த தாம்பூலம் சொன்ன மாதிரி அது எல்லாமே வச்சுட்டு 5 முக உத்திராட்சை இல்லை 11 முறை உத்திராட்சை வச்சு நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். கூட மருதாணி வச்சு கொடுங்க. மருதாணி வச்சு கொடுக்குறது அதீத விசேஷமாக போட்டிருக்கு. பண்ணும்போது என்னென்னா, குருவோட அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி. அன்னைக்கு இதை நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல குருவோட அருள் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் கிட்டும் சொல்லியிருக்காங்க. நவராத்திரி 8ஆம் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், நெய்வேத்தியம் என்ன மாதிரி படைக்கணும், தானங்கள் என்னென்ன கொடுக்கலாம்? இன்றைக்கி வந்து நம்ம வணங்க வேண்டிய தேவி யாருன்னு பார்த்திங்கன்னா மேதா சரஸ்வதி, அவங்கள வணங்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 தீபம் ஏற்றலாம், 17 தீபம் ஏற்றலாம். வல்லார பொடி போட்ட சாதம் வந்து நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை தானமாக கொடுக்கலாம். வல்லார பொடி இல்லை வல்லார கீரையிலேயே நீங்கள் சாதம் ரெடி பண்ணலாம். துவையல் மாதிரி அரைச்சிட்டு அதை பண்ணி சாமிக்கு படையல் படைச்சிட்டு நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரமும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓம் ஸ்ரீ போட்டுட்டு மேதா சரஸ்வதியே போற்றின்னு சொல்லி 108 முறை சொன்னாலே போதும். சொல்லிவிட்டு கூட நீங்கள் வேணும்னா அயகிரிவரை மேலே நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, அதே மந்திரத்தையும் இங்கேயே சொல்லிக்கலாம். நம்ம அங்கே ஞான சரஸ்வதின்னு சொன்னோம், இங்கே மேதா சரஸ்வதின்னு சொல்ல போகிறோம். 108 முறை சொல்லிக்கோங்க, இல்லை எழுதிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்லோகனும் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரஸ்வதியோட அந்தாதி ஸ்லோகனும் சொல்லிக்கலாம், பாடலும் படிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அன்னைக்கு சாத்த வேண்டிய மலர்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் சம்மந்தி மலரை வந்து கடவுளுக்கு சாத்திக்கலாம். அதுக்கப்புறம் 9 வயதிற்கு உட்பட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கன்னிகா பண்ணலாம். அதாவது 7 வயதுக்கு மேலே ஆனவங்க குழந்தைங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் நலங்கு வச்சுட்டு கன்னத்தில், கையில், காலில் வச்சுட்டு அவங்களுக்கு ஆரத்தி காமிக்கணும். இந்த லாஸ்ட்டில் ஆரத்தி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஆரத்தி டிஸ்டி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் இந்த தானத்தை கொடுங்க. அது பலன் கொடுக்கும். இந்த 3 வயது, 4 வயது, 5 வயதுக்கு மேலே இந்த 7, 8, 9 இருக்காங்க பார்த்திங்களா, ரொம்ப அதீத பலனை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நிறம் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கலரு இல்லை பச்சை கலரு, இந்த நிறத்தில் உள்ள
வஸ்திரம் வந்து தானமாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு உத்திராட்சையும் 5 இல்லை 11 கொடுத்துக்கலாம். கூட இந்த 7, 8, 9 சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே கூட மருதாணி சேர்த்துக்குங்க. மருதாணி கோன் வந்து நீங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. கண்ணாடி வலை இதெல்லாம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். இது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி பெருகும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ படித்தது ஞாபகம் இல்லைன்றதான பெரிய குறையாக இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சால் அவங்கள ஒரு வேளையாவது குழந்தைங்கள விரதம் இருக்க சொல்லுங்கள். விரதம் இருக்க சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஸ்ரீ சரஸ்வதி அந்தாதியை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விரதம் முடிச்சுட்டு கடவுளை வணங்கினதுக்கப்புறம் தானமும் கொடுத்துட்டு பண்ணும்போது படிப்படியாக அவங்களோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம நல்லாவே பார்க்கணும். ஓகே மேம். நவராத்திரி 9ஆம் நாள் பூஜை முறை எப்படி பண்ணணும்? எந்த தெய்வத்திற்கு உரியது? தானங்கள் என்ன மாதிரி கொடுக்கணும்? சரஸ்வதி தான் இன்றைக்கி முழுசும் ஃபுல் சரஸ்வதி. எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரூபத்து சரஸ்வதியை, ஞான சரஸ்வதி, மேகா சரஸ்வதி, எந்த சரஸ்வதி ஆனாலும் நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்கு தீபம் வந்து 9 இல்லை 18 நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். நெய்வேத்தியமாக வந்து அதே மாதிரி வெண்தாமரை, பிங்க் கலர் தாமரை, அல்லி, சம்மங்கி, எண்ணெய்லாம் இது சாத்தணும்னு நினைக்கிறீங்களா சாத்திக்குங்க. தானியம் வந்து உணவு வந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுந்து, இட்லி இந்த மாதிரி வந்து படையல் போட்டுக்கலாம். இல்லை ஆப்பம், தேங்காய் பால் கூட வச்சு நீங்கள் நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய தானம் பார்த்திங்கன்னா உளுந்து வடை தானம் கொடுக்கறது அதீத விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் 108 மந்திரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதியை போட்டியே சொல்லிக்கலாம். ஓம். ஏன்னா நம்ம முழுக்க எல்லா சரஸ்வதியும் தான் நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம். எல்லா லக்ஷ்மியும் தான் சேர்த்து சொல்ல போகிறோம் 9 நாள்லன்னும் போது. ஸோ நீங்கள் ஓம் சரஸ்வதியை போட்டின்னு சொல்லிக்கலாம். புஷ்பம் பார்த்தீங்கன்னா வெண் சம்மந்தி வந்து புஷ்பமாக படைச்சிக்கலாம். நீங்கள் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கன்னிகா இது பண்ணிவிட்டு நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். தானம் வந்து சந்தன கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலர் இந்த 3மே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சந்தனம் கலர் கிடச்சா, இல்லை பச்சை கலர், அந்த மாதிரி 3மே தனித்தனியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் எல்லாமே, எல்லா வித ஸ்டேஷ்னரி பொருள், பேப்பர், பென்சில், பென், நோட்புக்கு, ரப்பர், எரேசரு, ஷார்ப்னரு, ஸ்கெட்ச் பென்னு, க்ரையான்ஸு, பெயிண்டிங்கு, உங்களுக்கு என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கிளிட்டர் பென்னு, அதை நீங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வாங்கிட்டு அந்த குழந்தைங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நீங்கள் இத்தனை நாள் வணங்கினதுக்கான முழு பலனை அன்றைக்கி கொடுக்கும். அதனால் ஒரு கிட்டு மாதிரி வாங்கி மற்ற ஸ்டேஷ்னரிஸும் போட்டு வச்சுட்டு அந்த குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்து முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த அனைத்து குழந்தையும் கூப்பிட்டு வந்து கடைசி நாள் மொத்தமாக உட்கார வச்சு அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் நலங்கு வச்சுட்டு ஒவ்வொரு இந்த ஸ்டேஷ்னரி கிட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். படிப்பில் வந்து ரொம்பவே இதுவாக இருப்பாங்க. படிப்பு மட்டும் இல்லை, அனைத்து வித கலை எல்லா ஞானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே மேம். 9 நாள் நவராத்திரி பூஜை முறைகள் பற்றி சொன்னீங்க. கடைசியாக 10ஆவது நாள் என்ன மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும்? 10ஆவது நாள் நம்ம விஜயதசமி, மகா விஜயதசமியாக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய விஜயதசமிக்கும் நமக்கு வந்து அதிக பலன் இருக்குது. அதுலேயும் இந்த சாரதா நவராத்திரி முடிஞ்சு கடைசியாக இந்த அம்பாள் வந்து 9 நாள் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அசுரனை அடிச்சுட்டு நம்மளெல்லாம் காக்கிறதுக்காக 10ஆவது நாள் நம்ம அவதரித்த நாள் தான் விஜயதசமியாக கொண்டாடப்படுது. ஸோ அந்த நாள் நம்ம வந்து யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, அயகிரிவர், சரஸ்வதி, லக்ஷ்மி 3 பேருமே நம்ம வந்து மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கான நாமத்தை சொல்லிக்கலாம். அவங்களுக்கான போற்றி துதி எல்லாமே சொல்லிக்கலாம். அதே மாதிரி எண்ணிக்கை தீபம் பார்த்திங்கன்னா 10 திரி போட்டு தீபம் ஏற்றிக்கங்க. தானம் வந்து பண்ணக்கூடிய பிரசாதமாக வைக்கக்கூடியது ஏலக்காய், பாதாம், முந்திரி. இது 3மே மிக்சியில் பவுட்ரு பண்ணி நீங்கள் வெல்லம் கலந்து வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா பாயசம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தானமாகவும் கொடுத்துக்கலாம். பாயசத்தில் போட்டு தானமாக கொடுத்துக்கலாம். அன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய மலருன்னு பார்த்திங்கன்னா செண்பகம், அப்புறம் வெண்தாமரை. இது 2த்துலேயுமே ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இல்லை முடிஞ்சால் 2மே கூட நீங்கள் சாத்திக்கலாம். அன்றைக்கி சொல்லக்கூடிய மந்திரம் நான் சொன்னேன், காயத்ரி. நம்ம அயகிரிவரோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கலாம், சரஸ்வதியோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கலாம், லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரம் தெரியல அப்படின்னா ஓம் அயகிரிவாயை போற்றி 108 முறை சொல்லிக்கோங்க. லக்ஷ்மியோடதும்
மகாலட்சுமியை போற்றி 108 முறை சொல்லிக்கங்க. சரஸ்வதிக்கும் ஓம் சரஸ்வதியை போற்றி 108 முறை சொல்லிக்கங்க. இந்த 3மே சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு சுமங்கலி பெண்களை திரும்பவும் நான் சொல்கிறேன், சுமங்கலி பெண்கள்னா என்ன, நீங்கள் சுமங்கலிக்கு தான் கூப்பிட்டு கொடுக்கணுமா? அப்படி இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் சுமங்கலிக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு அங்கே. அதுதான் சொல்கிறேன். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வச்சு சிகப்பு கலர் இல்லை பச்சை கலர் வண்ணம் உடைய வஸ்திரம், புடவையோ ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் தானம் கொடுத்துங்க. இதில் கொடுக்க வேண்டிய உத்திராட்சை முகம் பார்த்தீங்க அப்படின்னா 5, 9, 11. இதுலேயும் கண்டிப்பாக கண்ணாடி வளையல், கண்மை, சுண்ணாம்பு, மருதாணி, அப்புறம் வெள்ளி மெட்டி, அதுக்கப்புறம் குங்கும சிமிழ், வெத்திலை பாக்கு, உத்திராட்சை இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பலமாக வச்சு கொடுங்க. 10வது நாள் சுமங்கலியை கூப்பிட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம். இங்கே சுமங்கலி இல்லைன்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களையும் கூப்பிட்டு நீங்கள் நலங்கு மாதிரி வச்சு அவங்களுக்கும் இதை கொடுக்கும்போது, நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி மெட்டி நம்ம தானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். நம்ம வீட்லேயும் யாராவது அந்த மாதிரி பெண் பிள்ளைகளோ இல்லை ஆண் பிள்ளைகளோ கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா நம்ம இதை பண்ணும்போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ இந்த 9 நாள் நவராத்திரி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கொலு வச்ச பொம்மைகள் எல்லாம் 10ஆம் நாள் தான் எடுத்து வைக்கணுமா? அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குமா? 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் தான் நம்ம விஜயதசமியை கொண்டாடுறோமே, 11வது நாள் தான் நம்ம எடுக்கணும். அது நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அன்றைக்கி நமக்கு அஷ்டமி மீன்ஸ் நல்ல நேரம் ராவுகாலம் யமகண்டம்லாம் இல்லாமல் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அந்த பொம்மையெல்லாம் அடுத்தடுத்த வருஷம் நம்ம முறையாக பாதுகாத்து பராமரிச்சுட்டு வரணும்ல மேம். ஸோ அதில் ஏதாவது ஒரு டேமேஜஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறது? அது நம்ம இது கடலில் தான் சேர்த்துடணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொலு வைக்கிறோம் அப்படின்னா புது பொம்மைகளை சேர்த்துட்டு தான் இருக்கணும். பழைய பொம்மையே இல்லாமல் நிறைய பொம்மை வச்சுருக்கீங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு பொம்மையாவது புதுசாக வாங்கி வைக்கணும். வச்சுட்டு அப்போ தான் நம்ம வளர்ச்சியில் வந்திருக்கோன்றதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஓகே மேம். இப்போது கொலு இந்த 9 நாள் நவராத்திரியில் வீட்லேயும் கொலு வைக்கிறாங்க, அது இல்லாமல் கோவில்லையும் கொலு வைக்கிறாங்க. எல்லாருமே வீட்லேயும் வைக்கிறாங்கல்ல, எதுக்காக கோவில்லையும் தனியாக வைக்கிறாங்க மேம்? கோவிலில் தான் வைப்பாங்க முதல்ல. ஆமாம், கோவில். இப்போது வீட்டில் வைக்கிறவங்க ஒரு தரப்பு மக்கள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிராமின்ஸ் வீட்டில் தான் கொலுன்றதே வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ போக போக கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கவங்க எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழகலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கோவிலில் பாரம்பரியமாகவே செய்வாங்க. ஏன் அப்படின்னா சப்த கன்னிகளும் இப்போ பழைய கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில் எல்லாத்துலேயுமே சப்த கன்னிங்க இருக்காங்களா, சப்த கன்னிகளுக்கும் நவராத்திரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா சப்த கன்னிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நாள் தான் நம்ம நவராத்திரியை கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த 7 சப்தக்கன்னி முடித்து நம்ம 8வது நாள் 9வது நாள் 10வது நாள் தான் நமக்கு துர்க்கை அவதாரம் எடுத்தது தான் அந்த சப்தக்கன்னி 7 பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க. ஸோ அதனால் கோவில் எல்லா வித அம்மன் கோயிலையுமே கொலு வைப்பாங்க ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது, இப்போ நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை உங்கள் வீட்டு குழந்தை அட்வொகேட்டுக்கு படிக்கணும், இல்லை டாக்டருக்கு படிக்கணும், இல்லை நர்ஸுக்கு படிக்கணும், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் கொலு நாங்கள் வைக்கலை அப்படின்றவங்க அந்த ரீதியான பொம்மையை வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் கொலு படிக்கட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் கொடுக்கலாம் தானமாக. கொடுக்கும்போது அவங்க அங்கே வச்சு நீங்கள் வேண்டிட்டு வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும்.